நாகராஜ மன்னன் 12 வருஷம் தவம் இருந்தோமே. பிள்ளையோட கவலை பெருங்கவலை எல்லாம் தீர்ந்து போச்சு. ஆனந்த மகிழ்ச்சி உண்டு, ஆனந்த சந்தோஷம் உண்டு. மைந்தனோட கவலை நமக்கு மனக்கவலை எல்லாம் தீர்ந்து போச்சு. மனக்கவலை தீர்ந்து விட்டது என்று சொல்லி 8 முட்டைகளையும் வாங்கி கொண்டு ஓடோடி வருகின்றார். நாகராஜன் வந்து நாகலோக பட்டணத்துல வந்து பாக்குறாரு. ஏ அம்மா நாகக்கண்ணி, 12 வருஷம் தவம் இருந்தோம்ல, நம்மளோட தவத்துக்கு பலன் கிடைச்சிட்டு இந்த அப்படி 8 முட்டைகள். இத நீதான் 40 நாள் அடை காக்கணும். 41 நாளையில நமக்கு ஒரு குழந்தை வரம் கிடைக்க வேணும் என்று சொல்லி நாகராஜ மன்னன் நாகக்கண்ணி கை கொடுக்க நாகக்கண்ணி பெண்ணானவள் 8 முட்டைகளையும் வட்டமாக அடுக்குகிறாள். 8 முட்டைகளை வட்டமாக அடுக்கி 8 முட்டைகளையும் அடுக்கி நாகக்கண்ணின் நடுசுல இருந்து அமர்ந்து கொண்டு ஆண்டவனை நோக்கி தவம் இருந்து பார்க்கிறா. அது 40 நாள் தவம் இருந்து பார்த்தா. விடிஞ்சா 41 நாளையில அது நல்ல செவ்வாய்க்கிழமையில இந்த ஐயாபுரத்துல குடிகொண்டு இருக்கிறாளே இந்த ஆயாகப்பட்ட முப்புடாதி அம்மா முப்புடாதி காளியம்மா மாரியம்மா முத்தார செல்வி. அவன் 41 நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில எப்படி வந்து பிறக்கிறாள் தெரியுமா? எப்படி அம்மா பிறக்குகின்ற 41 நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமையிலே சூரிய நாள் வெப்பப்பட்டு 8 நல்ல முட்டையிலே யாரெல்லாம் பிறக்க முதலாவது முட்டையிலே பீடாதி தான் பிறந்தார். 2வது முட்டையிலே காளியம்மா தான் பிறந்தார். 3வது முட்டையிலே முத்தாரம்மா தான் பிறந்தார். 4வது முட்டையிலே குத்தியா தான் பிறந்தார். 5வது முட்டையிலே அழகுநாச்சி தான் பிறந்தார். 6வது முட்டையிலே மாரியம்மா தான் பிறந்தார். 7வது முட்டையிலே திரளாளி தான் பிறந்தார். 8வது முட்டையிலே எட்டகாளி தான் பிறந்தார். வீரப்பல்லாம் விரிசடையா விரித்தாடும் தலைமுடியா அப்பூச்சாடை அழகே
பார்வதிக்கும் ஏத்தப்பட்டு உனக்கு ஆகும் கூடை விழிக்க தாயே நல்ல பாம்பு தாளாட்டு உனக்கு புள்ள நரி குலவம் போட கோவக்காரி வாராளே பூச்சடக்காரி ஐயாபுரம் சொந்தக்காரி சாந்தனுக பிணியொழுக சந்தனங்கள் வேத்தொழுக வலியதில எடுத்த பிள்ளை வண்டிக்கார வைரவனை காவல் வைத்து ஆறாளே 8 பேரும் உனக்கு வேப்பங்கொலை ஒரு கையில தாய்க்கு திரிசூலமா மறுகையில வள்ளி சபா வரதக்காரி வேப்பிலைக்கும் சொந்தக்காரி வேப்பிலைய கையில எடுப்பா வேண்டு வரோம் தான் கொடுப்பா உன்னை நம்பி வந்த மக்களுக்கு ஆத்தி அல்வாக்கு சொல்பவளா நம்பி வந்த மக்களுக்கு திருவாக்கு சொல்பவளா போடுங்கம்மா ஒரு